அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் நம்ம ஃப்ராக் பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களது நிறைய டிசைன்ஸ் நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம். இது நான் தைச்சது வந்து ப்ளவுஸ் துணியில. ப்ளவுஸ் துணி வந்து கம்மியாக இருந்தா இல்லை நம்ம லைனிங் கொடுத்து தைச்சா அதிக செலவாகும். ஸோ 60 சென்டிமீட்டர் அந்த மாதிரி 65 70 அப்படி இருக்கும்போது அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி துணியில நான் வந்து இந்த மாதிரி ஃப்ராகுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேல் வந்து டாப்புக்கு யோக்கு கொடுத்துருக்கேன். ஒரு வந்து 12 இன்ச்னா ஒரு நமக்கு வந்து 11.5 இன்ச் கிடைக்கும். அகலம் வந்து நான் வந்து 16 இன்ச் வச்சிருக்கேன். தைச்ச பிறகு நமக்கு 14 இன்ச் கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் பசங்களுக்கு. குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக நெக்கு பேக் சைட் ஜிப்பு பைப்பிங் வச்சு இந்த மாதிரி நெக்குக்கு வந்து தைச்சிருக்கேன். அதே மாதிரி கையும் நான் தைச்சி வச்சிருக்கேன். ஃபுல் ஹேண்ட் கை தான் நான் வந்து தைச்சிருக்கேன். இதுக்கும் நான் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைச்சிருக்கேன். கீழே பாட்டமுக்கு நம்ம இந்த குங்குமப்பூ கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால இப்போது இந்த கையோட நீளம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 16 இன்ச் வந்தால் நமக்கு போதும். மேலே ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு போயிடும். இப்போ இது தைச்சதுக்கப்புறம் மீதி இருந்த துணியில் இந்த மாதிரி ஒன் சைட் மெலிசாக தைச்சி வச்சுருக்கேன். இது குட்டியாக ஃப்ரில்ஸ் மாதிரி செஞ்சு ஃப்ரண்ட் சைடு வந்து நான் டிசைனாக கொடுக்க போகிறேன். இந்த சைடு ஷோல்டர்லேருந்து நேராக. இப்போ நம்ம இந்த பாட்டமுக்கு பார்க்கலாம். 2 லேயர் நான் கொடுக்க போகிறேன். முட்டி வரைக்கும் வர மாதிரி இந்த ஃப்ராக் தைக்க போகிறேன். ஸோ நமக்கு தைச்சதுக்கப்புறம் 10 இன்ச் வரும். கீழே கரை இருக்குது, லைட்டாக மடித்து தைச்சிடலாம். மேலே ஒரு 1/2 இன்ச் தைக்க போயிடும். 10 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இதோட அகலம் 24 இன்ச் இருக்குது. இந்த துணி வந்து சுடிதார் மெட்டீரியலு. சுடிதார் தைக்கும் போது நமக்கு நிறைய பேர் ஹாஃப் ஹேண்ட் வைக்கும் போது சைடில் இருக்கிற துணி நிறைய மிச்சமாகும் நமக்கு. அந்த துணியில் நான் அது யூஸ் பண்ணி கீழே பாட்டமுக்கு கொடுக்க போகிறேன். இது ஒரு 34 இன்ச் இருக்குது, 33 அப்படி இருக்குது. ஸோ நமக்கு இது வந்து லைட்டாக சின்ன சின்ன சுருக்கங்கள் வச்சு தைச்சா இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது மேலே இது வந்து இந்த ரெட் கலர் வந்து இந்த குங்குமப்பூ கலர் வந்து கீழே பாட்டமுக்கு நான் கொடுக்க போகிறேன். கான்ட்ராக்ட் கலராக இருந்தாலும் நல்லா அருமையாக இருக்கும் பார்க்க. இப்போ நான் இது எப்படி தைக்கலான்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக காட்ட போகிறேன். மேலே பாடி நான் தைச்சிட்டேன். பாடி நமக்கு தைக்கிறது ஈஸி தான். மேலே நெக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிப்பு எல்லாம் வச்சுட்டு டாட்ஸ் பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ கை ஜாயின் பண்ணி இது கீழே பாட்டமுக்கு நம்ம தைச்சிக்கலாம். இது பாட்டம் துணி தனியாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம பாடி மேல் பகுதி தைச்சி முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கை தைச்சிக்கலாம். கை துணி கொஞ்சம் நிறைய இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கை வச்சிட்டேன். கை இந்த மாதிரி சரிசமமாக பண்ணிவிட்டு நடுவு பகுதி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக வருதான்னு நம்ம பார்த்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக பஃப் வச்சு தைக்க போகிறேன். அதுக்காக நான் இந்த மாதிரி சைட்லேருந்து இப்படி ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம நடுவு பகுதியில் வரும்போது இந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி இப்படி நிப்பாட்டி நம்ம இந்த கடைசி பகுதி கரெக்டாக இருக்கா நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்படி மெதுவாக இப்படி பார்த்துட்டே வரும்போது நமக்கு நடுவில் துணி கொஞ்சம் ஷோல்டர் கிட்ட வரும். இப்படி துணி வரும்போது இது நமக்கு தேவையான அளவு ஃபில்ஸ் பிடிச்சிக்கிட்டா நமக்கு குட்டியாக பஃப் வந்துடும். ஒரு 2-3 ஃபில்ட்டு வந்தாலே போதும். கரெக்டாக பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சில் அப்படி நான் ஃபில்ட்டு பிடிச்சிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம இது தைச்சிக்கலாம். திருப்பிட்டு நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது இந்த ப்ளவுஸ் துணி.
நான் மேலே வந்து யோக்குக்கு மட்டும்தான் லைனிங் கொடுத்துருக்கேன், கீழே நான் கொடுக்கல. இது ரொம்ப மெலிசா இருக்கு துணி, இது நம்ம கொடுத்து தான் ஆகணும். கீழே வந்து பரவாயில்ல, உள்ள வந்து லெகின்ஸ் போட்டுடும் பசங்க, பேண்ட் போட்டுட்டா நமக்கு அவ்வளோ தெரியாது. உங்ககிட்டயும் நிறைய துணி தைக்கிறவங்க கிட்ட, டைலர்ஸ் கிட்ட நிறைய துணி மீதமாக இருக்கும். இந்த மாதிரி அழகான துணி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுங்க, நல்லா இருக்கும். இந்த கிரீன் கலர் துணியில கூட நிறைய இந்த லைன்ஸ் இருக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய சாரியில பிளவுஸ் துணி இந்த மாதிரி சின்னதாக வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கஸ்டமர் தைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஐடியா நம்ம கொடுக்கலாம். நம்ம ஃபுல் ஃப்ராக் அப்படி தைக்கும் போது கீழே லைனிங் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இது வந்து முட்டி வரைக்கும் தான் வரப்போகுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் கையும் நம்ம குட்டியாக பஃப் வச்சு இப்படி தைச்சிக்கலாம். பிளெயின் கைனா நம்ம நடுவில் ஷோல்டரில் கரெக்டாக இந்த ஜாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். பஃப் கைனால் நம்ம இந்த மாதிரி சைட்லேருந்து தைச்சி நடுவில் வர துணி நம்ம பஃப் பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போது 2 கையும் தைச்சி முடிச்சாச்சு. பாருங்க, லைட்டாக பஃப் வந்துருக்கு. கைக்குமே நான் லைனிங் தரலை. இப்போ நம்ம குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் பிடிச்சிக்கலாம். இந்த துணியை வந்து டிசைனுக்காக நான் கொஞ்சம் வந்து இந்த துணியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். தூரமாக பிடிக்கலாம் இந்த ஃப்ரில்ஸை. காட்டன்னா நமக்கு ஃபில்டருங்க நல்லா கிரிப்பாக நிற்கும், திக்னஸாக இருக்கும் துணி. இந்த துணி கொஞ்சம் சாஃப்டாக வளன்னு இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ ஃப்ரில்ஸ் தேவையில்லை. இப்போ நம்ம அந்த டிசைன் வந்து இந்த ஃப்ரில்ஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த துணியெல்லாம் சரிசமப்படுத்திட்டு கீழே இந்த மாதிரி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடும் செஞ்சு டாட்ஸ் பிடிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த துணி அளந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஷோல்டரில் இப்படி நடு பகுதியில் வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷோல்டர் நடுவு பகுதியில் வரப்போகுது, அங்கே லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி தைக்கணும். இப்போ நம்ம இப்படி வச்சு தைச்சா மாதிரி இந்த சைடு வந்து திருப்பிக்கலாம். லாஸ்ட்டாக கரெக்டாக அந்த லைன் நம்ம போட்டிருக்கிற அந்த லைனில் தைச்சிட்டு வரணும். நீங்கள் வேணால் லைட்டாக மடித்து தைச்சிட்டு கூட அதுக்கப்புறம் ஃபில்ஸ் பிடிச்சி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரில்ஸ் ரொம்ப அடர்த்தியாக இல்லை, ரொம்ப தூரமாக தான் வச்சுருக்கேன். துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த டிசைன் தைச்சிட்ருக்கேன். 60 சென்டிமீட்டர் ஏதோ தான் இருந்துச்சு இந்த துணி. நமக்கு சின்ன துணியாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு வச்சு பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் சின்னதாக ஒரு ஜாயிண்ட் வந்துச்சு பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ நடுவில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த சைடுமே நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்.
சின்ன பிள்ளைங்கனால இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியாக தைச்சி போடலாம். குட்டியாக ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சு தைச்சா அழகாக இருக்கும். இப்போ சைடில் நம்ம நாட் கட்டுவோம் இல்லையா, அதுக்காக நான் தைச்சிக்கிறேன். ஒரு 3 இன்ச் அகலத்தில் துணி நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நம்ம இது தைச்சிக்கலாம். சைடில் நாட் கட்டும் போது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. திருப்பும் போதும் லைட்டாக கிராஸாக இப்படி வச்சு திருப்பிட்டேன். இப்போ இந்த நாட்டு நம்ம திருப்பிக்கலாம். மேலே அந்த ப்ளவுஸ் துணி க்ரீன் துணி எனக்கு வந்து முடிஞ்சிச்சு. அதனால நான் கீழே அந்த பாட்டம் கொடுக்குற துணி நாட்டுக்கு சைடில் கட்டுற நாட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி தைச்சிக்கிறேன். சின்ன பசங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் சைடு அளவு பிடிச்சிக்கிறேன். சைடில் நம்ம ஒரு 1 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1.25 இன்ச் அப்படி பிடிச்சிக்கலாம். நம்ம தைச்ச நாட்டு இந்த மாதிரி இடுப்புக்கிட்ட தைக்கும் போது இந்த கீழேருந்து ஒரு 1 இன்ச் மேலே தூக்கி இப்படி வச்சுட்டு நம்ம தைச்சிக்கணும். ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னொரு தையல் நான் போட்டுட்டு தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி துணியெல்லாம் அவ்வளோ பிசுறு வராது. வேணுன்றவங்க ஓவர்லாக் கூட அடிச்சிக்கலாம். இதே கையளவு கரெக்டாக நான் வச்சு இப்படி ரஃப் பண்ணிவிட்டு இதுவுமே சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். கீழே நம்ம இடுப்புக்கிட்ட நாட் வைக்கும்போது கொஞ்சம் மேலே 1 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச் மேலே வைக்கணும். ஏன்னா கீழே நம்ம பாட்டம் ஜாயின் பண்ணும்போது அந்த நாட்டுமே சேர்த்து தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதனால. அவ்வளோதான், 2 தையல் போட்டோம். இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாட்டம் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேல் லேயர் நான் தைக்க போகிறேன். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தூரமாக தான் இந்த ஃப்ரில்ஸ் பிடிக்கிறேன். அப்படி நமக்கு துணி இடுப்பளவு வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரில்ஸ் நம்ம பிடிச்சிக்கலாம். ஒன் சைடு கம்மியாகவும் இன்னொரு சைடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ஒரே லெவலில் இருக்கணும் அந்த ஃப்ரில்ஸுங்க. ஸோ நமக்கு கரெக்டாக இருக்குது. சைடில் 1 இன்ச் தைக்க போயிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் லேயருக்கும் நம்ம ஃப்ரில்ஸ் பிடிச்சிக்கலாம். கரை பகுதி கீழே வர மாதிரி வச்சு அது மாதிரி ஃப்ரில்ஸ் பிடிச்சிட்டேன். இதுவுமே நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே இப்படி நம்ம இப்போது ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே மட்டும்தான் நம்ம அந்த துணியில் மேலே மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரில்ஸ் பிடிச்சிருக்கோம். கீழே அப்படி ப்ளைனாக விட்டுறது. ஸோ ஃபஸ்ட்டு லேயருடைய கீழ் பகுதி ப்ளைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2வது லேயருடைய மேல் பகுதி மட்டும் ஃப்ரில்ஸ் இருக்கும். ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. உங்களுக்கு இன்னும் துணி எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் நீங்கள் 3வது லேயருமே தைச்சிருக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு முட்டி வரைக்கும் தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி மீதம் இருக்கிற துணியில் இப்படி தைக்கலாம். இல்லை உங்ககிட்ட பெரிய துணி இருந்தாலும் தைக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ப்ளைன் சாரீ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். சிங்கிள் கலரில் தைக்கலாம், டபுள் கலரில் தைச்சா இந்த மாதிரி நல்லா அட்ராக்டிவாக லுக்காக இருக்கும். 2 லேயருமே நம்ம தைச்சிட்டோம். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணிவிட்டு
கீழே பாட்டமோட கீழ் பகுதி நம்ம மடிச்சு தைச்சிக்கலாம். 2 தையல் அடிச்சுக்கிறேன் இதுக்கு. பாட்டம் இந்த மாதிரி லைட்டா மடிச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி பிளைனான டிசைன்ஸ்க்கு லேஸுங்க வச்சா நல்லா இருக்கும். டபுள் கலர் இருக்கனால டபுள் கலர் லேஸுங்களும் நமக்கு கிடைக்கும். ஸ்டோன் வச்ச லேஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியும் நம்ம இதுக்கு ட்ரை பண்ணலாம், அழகா இருக்கும். இப்போ நான் இடுப்பு ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். மேல் பகுதியும் கீழே வந்து பாட்டமும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் சைடு வந்து நல்ல பக்கம் உள்ள வர மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் உள்ள போற அந்த துணி வந்து உல்டா சைடு வந்து மேலேயும் கீழேயும் வர மாதிரி வச்சு இப்படி தைச்சிக்கிட்டு இருக்கேன். 1/2 இன்ச்ல நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம தைக்கும் போது அந்த ஃப்ரில்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா மேலே, அது கரெக்டாக நமக்கு வர மாதிரி சைடில் போகிற மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். கீழே பாட்டம் துணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒரு 2-3 குட்டியில் ஃப்ரில்ஸுங்க நம்ம பிடிச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. கரெக்டாக நம்ம தைச்சி அந்த தையலுக்கு மேலே தைச்சிட்டே வரணும், இல்லைன்னா வெளியில் தையல் தெரியும் இடுப்புக்கிட்ட, அதை மட்டும் நம்ம பார்த்து தைக்கணும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கிற இது. அவ்வளோதான், நம்ம இடுப்பு இது ஜாயின் பண்ணிட்டா நமக்கு தைச்சி இந்த ட்ரெஸ்ஸு ஃபினிஷ் ஆயிடும். நெக் சைடு பிளெயினாக இருக்கிறதுனால நான் இந்த குட்டி பீட்ஸ் வச்சு தைச்சிருக்கேன்னு சொன்னேன். அது நார்மலான ஊசியில் நான் வந்து தைச்சிருக்கேன். இந்த பாட்டமோட கலரில் இருக்கிற அந்த பீட்ஸ் அந்த கலரில் வாங்கி நான் தைச்சிருக்கேன். நல்லா இருந்துச்சு டிசைன். லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தைச்சது. ஸோ நம்ம ஃபுல்லாக இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே மட்டும் சின்னதாக ஜாயிண்ட் வந்துடுச்சு. பேக் சைடில் ஜிப் வச்சு இப்படி தைச்சிருக்கேன். குட்டி குட்டி ஃபில்ஸ் வச்சதும் நல்லா தான் இருக்குது. அதில் லைன்ஸுமே அந்த துணியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த ஆரி டிசைன் பண்ணது நான் உங்களுக்கு காட்டுறேன். குட்டியாக சின்னதாக பூ மாதிரியும் தைக்கலாம், நான் ரவுண்டாக வளையம் மாதிரியே வச்சு தைச்சிருக்கேன். இந்த பிளைனான துணியில் ஒரு சின்னதாக கை ஒர்க் இந்த மாதிரி கை வேலை பண்ணும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. ஃபுல் ஹேண்ட் வைக்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த துணியும் பாருங்கள், நல்லா பிளைனாக இந்த டபுள் கலரில் கொடுத்தது எவ்வளோ அருமையாக இருக்குது. கைக்குமே இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைங்க, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நூல் வச்சு தான் நான் பைப்பிங் இப்படி தைச்சிருக்கேன். நூல் பைப்பிங் எப்படி தைக்கிறதுன்னு நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிம்பிளான இந்த ஃப்ராக் மிதமான துணியில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல தெரியுங்க. பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் இதுதான். இது நான் பீட்ஸ் தைச்சி இருக்கிறது. குட்டியாக ஒரு சின்ன டிசைன் வச்சு தைச்சிருக்கேன். சின்னதாக இந்த மாதிரி பூ மாதிரி வச்சு 2 சுங்கு இது மட்டும் நமக்கு கடையில் வாங்கி வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம கையில் கூட தைக்கலாம். சின்னதாக ஒரு பூ மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இன்னொன்று தைச்சிருக்கேன் உங்களோட தங்கச்சிக்கு. இதுக்கும் இதே மாதிரி டிசைன் தான். மேலே கொடுத்துருக்குற அந்த துணி வந்து ப்ளவுஸோட துணி, கீழே பாட்டமுக்கும் சுடிதாரோட துணி தான். இந்த மாதிரி ரவுண்டாக வளையமாக கொடுத்து இப்படி இந்த பீட்ஸ் ஒர்க்கு நான் வந்து முடிச்சிருக்கேன். கை வந்து எல்போ வரைக்கும் தான் வந்துச்சு. இதுக்கும் பேக் சைடு ஜிப் கொடுத்து சைடில் நாட்டு, கீழே வந்து ஏ ஷேப்பில் இந்த ட்ரெஸ்ஸு வந்து தைச்சிருக்கேன். 2 லேயர் இல்லாமல் ஏ ஷேப்பில் தைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் தைச்சி கொடுங்க, இல்லை கஸ்டமரோட துணி மிதமானாலும் இந்த மாதிரி தைக்கலாமா கேட்டு தைச்சி தாங்க. ப்ளைனாக அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.